ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறையில் சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். artandculture.tngov.in இதான் வந்து பார்த்தீங்கன்னா கலை பண்பாட்டுத்துறையோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம் ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2023-24 நிதியாண்டிற்கான அறிவிக்கையின் போது நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கவும் இப்பண்பாடு தொடர்ந்து வருங்காலங்களில் செழித்தோங்கவும் மாநிலம் முழுவதும் 25 இடங்களில் வந்து பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி 25 இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 25 பிளேஸ்லையுமே இன்ஸ்ட்ரக்டருக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் வந்து பார்த்தா வேக்கன்சி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 100 பேரை வந்து வேக்கன்சி எடுக்க போகிறாங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7000 ரூபாய் வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி திறமையும் 25 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்ட நாட்டுப்புற கலைஞர்கள் அல்லது தகுதியும் திறமையும் கொண்ட 50 வயதிற்கு மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் இப்பணியிடத்திற்கு 5/1/2024 விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ விண்ணப்பிக்கிறவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தால் அந்த 100 வேக்கன்சிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னமான உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்றுனர் கேட்டிருக்காங்க, மேற்பார்வையாளர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 பதவிக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கீழே போனால் உங்களுக்கான வேக்கன்சி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு பயிற்சி மையம் வந்து சென்னை கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னமான கலைகள்னா தப்பாட்டம், நையாண்டி மேளம், நாடகம், கானா பாட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களாம் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி அரசு கவின் கலை கல்லூரி இருக்குது பாருங்கள், அங்கே வந்து ஒரு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாமல்லபுரத்தில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் 4 வேக்கன்சி, திருவண்ணாமலை 4 வேக்கன்சி. ஸோ இந்த 5 இருக்குமே நீங்கள் வந்து இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க இதுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சேலமில் 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணகிரியில் 4, தஞ்சாவூர் 4 கொடுத்துருக்காங்க, திருவையாறு 4, அதுக்கப்புறம் கும்பகோணம் வந்து பார்த்தா இல்லை. நெக்ஸ்ட் வந்து விழுப்புரத்தில் 4 வேக்கன்சி, சூப்பர்வைசருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி கடலூரில் வந்து பார்த்தா 4 வேக்கன்சி, சூப்பர்வைசருக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திருவாரூர் 4, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் சூப்பர்வைசருக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 25 பிளேஸில் வந்து 100 விதமான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் வந்து பார்த்தா 4 வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தா அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வேக்கன்சி வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பெயர் கேட்டிருக்காங்க, ஆனா பெண்ணா, உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் நேம் என்ன, பிறந்த தேதி, ஜாதி சான்று கேட்டிருக்காங்க, கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பத்தார் வந்து நாட்டுப்புற கலையில் தகுதி இருப்பின் அதுக்கான விவரம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான தாய்மொழி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பயிற்றுனர் பணிக்கு விண்ணப்பிக்கும் பாடப்பிரிவு, ஸோ எந்த பாடப்பிரிவு அப்ளை பண்ண போகிறீங்கன்றத அது கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்து அட்ரஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி பிளேஸ் டேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பத்தோட கையம் கேட்டிருக்காங்க, சைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸோட சைன் போடுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 5/1/2024 உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் 10 ரூபாய்க்கான அஞ்சல் விலை இருக்குது பாருங்கள், அதை ஒட்டி தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது கூடவே எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கணும், உங்களுக்கான எஜுகேஷன் டாக்குமெண்ட், அதேமாதிரி அந்த இசையில் பெற்ற தேர்ச்சிக்கான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஏஜுக்கான டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பணி அனுபவம், இது மாதிரி எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு அட்டாச் பண்ணி நீங்கள்
உங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்டருக்கு சூப்பர்வைசருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.